சென்னை பெரம்பூர் பின்னிமில்ல நடிகரும் இயக்குனருமான எஸ்.ஜே. சூர்யாவோட கில்லர் படப்பிடிப்பானது சில நாட்களாக நடந்து வந்தது. இந்த நிலையில இன்று அதிகாலை ஸ்டண்ட் காட்சிகளானது படப்பிடிப்பு செய்யப்பட்டு வந்த நிலையில அப்போது திடீரென அந்த கேஸ் பலூனானது வெடித்து ஒரு விபத்தானது நிகழ்ந்தது. இந்த விபத்துல ஒரு பணியாளர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில இந்த விபத்துல மொத்தம் 4 நபர்கள் படுகாயமடைந்த நிலையில அதுல ஒருவர் உயிரிழந்தார். மற்ற 3 நபர்களும் அவர்கள் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு தற்போது சிகிச்சையானது அவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில இந்த விவகாரம் தொடர்பாக ஓட்டேரி போலீசார் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டனர். குறிப்பாக அந்த சரியான உபகரணங்களை பயன்படுத்தி இந்த பணியாளர்கள் பணியில ஈடுபட்டனாரா அது அல்லது பாதுகாப்பு குளறுபடி ஏதேனும் இருக்கிறதா என்ற கோணங்கள்ல ஓட்டேரி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அது மட்டுமின்றி அந்த இறந்த மதனோட குடும்பத்தினரும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தனர். அவர்களுக்கு சரியான உபகரணங்கள் வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில தற்போது ஓட்டேரி போலீசார் இந்த விவகாரம் தொடர்பாக அஜாக்கிரதையாக செயல்பட்டு மரணத்தை விளைவித்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டு இந்த விவகாரம் தொடர்பாக மொத்தம் அந்த கேஸ் சப்ளை செய்யக்கூடிய ஒப்பந்ததாரரான ராமு மற்றும் பொறுப்பாளரான ஆறுமுகம் ஆகிய இருவரை கைது செய்து அவர்கள் மீது இந்த வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. இந்த செக்ஷன் பெயிலபிள் செக்ஷன் என்றதால அவர்களுக்கு காவல் நிலைய ஜாமீன்ல விடுவிக்கப்படும் எனவும் காவல்துறையினர் தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தற்போது 2 பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். வேறு யாருக்கும் இதுல தொடர்பு இருக்கிறதா என்ற கோணங்கள்ல ஓட்டேரி போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.